இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ போகிறோம்? நம்ம சேனல் தான் பார்க்குறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்குறோம். பார்க்கலாமா? கேபாப், கே டிராமா, கொரியன் மூவிஸ்னா மட்டுமே ஞாபகம் வர சவுத் கொரியால பலருக்கும் தெரியாத பயங்கரமான மேட்டர்களா இருக்கு. காரை சர்வீஸ் பண்ற மாதிரி புக்க சர்வீஸ் பண்றதுல இருந்து பிளாஸ்டிக் சர்ஜரியை கல்ச்சர்லயே சேர்த்துக்கிட்டதுல இருந்து ஆக்டோபஸ் அப்படியே முழுங்குறது வரைக்கும் சவுத் கொரியால மட்டுமே நீங்க பார்க்க முடிஞ்ச ஏகப்பட்ட பேர் கேள்விப்படாத மேட்டர்களா தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதனால வெல்கம் டு தி வீடியோ. இதுதாங்க இதே வாய் இப்படி கிழிஞ்சிருச்சு ஒரு மாதிரி. பிளாஸ்டிக் சர்ஜரி ஆக்டோபஸ் வேர்ல்ட் ஃபுல்லா சவுத் கொரியால துண்ணப்படுறவங்க எல்லாம் ஒன்னால ஆரம்பிச்சு ஊர்றது வரைக்கும் ஏகப்பட்ட வெரைட்டிகளை வெளுத்து வாங்குவாங்க சவுத் கொரிய மக்கள். நம்ம ஊர்ல பொரிக்கிறது அவிக்கிறது மாதிரி மட்டும் இல்லாம பச்சையை சாப்பிடுறதே அங்க பழக்கமா வச்சிருக்காங்க. குறிப்பா நக்ஜின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்மால் ஆக்டோபஸ் வெரைட்டியை பிடிச்சி அதை ராவா சாப்பிட்டு ராவடி பண்றதெல்லாம் அதாவது லைவா இருக்க ஆக்டோபஸ் அப்படியே கட் பண்ணி சனக்ஜிங்கிற பேர்ல அப்படியே சாப்பிடுறாங்க. கட்ல வச்சிருக்கும் போதே அதோட 8 கைகளும் துள்ளிக்கிட்டு இருக்கும். அப்படியே எடுத்து தொண்டையில இறக்குறது அவங்களோட ஊர் வழக்கம். அதோட இதுவே லைஃப் டேஞ்சராவும் இருக்கும். ஏன்னா தொடிக்க ஆக்டோபஸா தொண்டைக்குள்ள இருக்கும்போது அதோட டென்டக்கல்ஸ்ல இருக்க வேக்யூம் கப் தொண்டையில அடைச்சு ஆன்மா சாந்தி அடைஞ்ச பயப்பிள்ளைகளும் அங்க இருக்காங்க. ஆனா என்னதான் மேட்டரை விரும்பி சாப்பிடுறவங்களும் இன்னைக்கு இருக்காங்க. பல வண்ணங்களை பயன்படுத்துற நம்ம ஊர்ல சிவப்பு கலர்ல எழுதுற பேனாவையும் வாங்கி எழுதி எல்லா வேலையும் பார்த்திருப்போம். ஸ்கூல்ல டீச்சர்கள்லாம் விரும்பி யூஸ் பண்றது அதான். ஆனா சிவப்பு இங்குக்கும் சவுத் கொரியாக்காரங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. பொதுவா தென்கொரிய மக்களை பொறுத்த வரைக்கும் டென்க்ல யாராவது ஒருத்தரோட பேர் எழுதுனா அவர் இறந்து போயிருவாரு ஒரு மூட நம்பிக்கை இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு கொரிய நண்பர் இன்னொரு நண்பரோட பேரை சவுத் பெயிண்ட்ல எழுதுனா அந்த இன்னொரு நண்பர் மண்டையப்பட வாய்ப்பு இருக்குன்னு மனசு. இந்த ஃப்ரீசிங் ஜோன் பொதுவா குச்சீஸோ கோனைஸோ வாங்கினா நம்ம ஊர்ல டக்குன்னு சாப்பிட்டுருவோம். ஏன்னா டைம் போச்சுன்னா உருக்கி வீணா போயிடும். ஆனா கொரிய மக்கள் அதை பத்தி கவலைப்படுறது இல்ல. ஏன்னா சவுத் கொரியால ஐஸ்கிரீமா வாங்கிட்டு நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைச்சா கூட அதையும் நிறைவேற்ற ஒரு நவீன மிஷினை வச்சிருக்காங்க எல்லா பெரிய கடைகள்லயும். அதாவது சவுத் கொரியன் சூப்பர் மார்க்கெட்ல ஃப்ரோசன் சீஸ் ஐஸ்கிரீம்னு எதை நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போனாலும் அதை எடுத்துட்டு போறதுக்காக ட்ரை ஐஸ் போடுற ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷின்ல ஒரு கேரி பேக் நீட்டிங்கன்னா வீட்டுக்கு எடுத்துட்டு போற வரைக்கும் விரைப்பட பாத்துக்கிறதுக்கு வேண்டிய ஐஸ் அதுல நிரப்பப்படும். எவ்வளவு வேணா லோட் பண்ணிட்டு போய் வீட்டுல வச்சு சாப்பிடலாம். நம்ம ஊர்ல ஒருத்தங்க சிங்கிளா இல்லையாங்கிறத உங்கள்ட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா சவுத் கொரியால பெரும்பாலான நேரம் உங்களோட கூந்தல் வச்சு தெரியும். எடுத்து காட்டுற மாதிரி அந்த மேட்டர் இருக்கும். அதாவது சவுத் கொரியால நீளமான நேரான கூந்தல் வச்சிருக்க பெண்கள்லாம் பெரும்பாலும் சிங்கிளா தான் இருப்பாங்க. அதாவது சிங்கிளா இருக்க பெண்கள் தான் ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பாங்க. அதே குட்டையா கட்டிங் வெட்டி இருக்க பெண்களுக்கு ரீசெண்டா கல்யாணம் ஆயிருக்கணும் இல்ல கமிட்டடான ரிலேஷன்ஷிப் கல்யாண மீடியமான ஹேர வச்சிருக்கவங்க கல்யாணம் ஆகி கொஞ்சம் ஆண்டுகளான ஒரு மிடில் கொரியாவை கிங்குகள் ஆண்ட காலகட்டத்துல இருந்தே இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் மாதிரி இல்லைனாலும் சிம்பாலிக்கா சில பெண்கள் யூஸ் பண்றது வழக்கமா இருக்கு. அட்வான்ஸ்டு ட்ராலிஸ் பொதுவா நம்ம ஊர்ல இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு எல்லாம் போகும்போது அங்கனக்குள்ளே பொருள் ஒரு ட்ராலியை கொடுப்பாங்க. அது ஒரு பொருளை வாங்க போனவனா 9 பொருள் வாங்க வைக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜினாலும் அதுலயே ஒரு அட்வான்ஸ புகுத்தி வச்சிருக்காங்க சவுத் கொரியால. சவுத் கொரியால இருக்க பெரிய பல சூப்பர் மார்க்கெட்டுகள்ல இந்த அட்வான்ஸ்டு அதுல பார்கோட ரீட் பண்றதுக்கான மேட்டர் இருக்கும். ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு அமௌண்ட் எவ்வளவுன்னு வந்துரும்ல நேரத்தை குறைக்கும். அதாவது ரேக்ல இருந்து ப்ராடக்ட் எடுத்து ட்ராலில போடும்போது அந்த ப்ராடக்ட்டோட டீடைல்ஸ் விலை ஏதாவது ஆஃபர் இருந்தா அதுவும் எல்லாமே காட்டிடும். எடுத்த எல்லா பொருளுக்கான விலையும் கூட்டி அந்த பார்கோட பில் பில்லிங் ஏரியாவுக்கு எடுத்து போய் அங்க இருக்க மிஷின்ல ஸ்கேன் பண்ணா டக்குனு பில் பே பண்ணிடலாம். ஒண்ணா எடுத்து டெஸ்ட் பண்றத லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வச்சு அட்வான்ஸ் இந்த குடிமக்கள் எல்லா நாட்டிலேயும் குடிமகன்கள்லயே குடிகார மகன்களும் இருப்பாங்கன்னாலும் ஆசிய கண்டத்திலேயே சவுத் கொரியால தான் அதிகமான குடிகார மக்கள் இருக்காங்களா. மதுபிரியர்கள் இங்க மத்த மக்களோட கலக்கிற சோசியல் ஈவென்ட் எல்லாமே கையில டம்ளர் வச்சிருக்காங்க. பார்ட்டி பிசினஸ் மீட்டிங்னு அத்தனைக்கும் ஆல்கஹால ஒரு பார்ட்டா எடுத்துக்கிறாங்க. அது போல சிங்கிளா குடிக்கிறதுக்கு ஒரு பேரு கும்பலா குடிக்கிறதுக்கு ஒரு பேருன்னு நல்ல கல்ச்சர்லயே கலந்து விட்டுருக்காங்க. அதனாலதான் உலகத்தோட அதிக மது விரும்பிகள் இருக்க நாட்டோட லிஸ்ட்ல முக்கியமான இடத்துல இருக்காங்க. அதுலயே சோஜுங்கிற மேட்டர் சொட்டு மருந்து மாதிரி எல்லாரும் இங்க குடிக்கிறாங்கிறதா சோதனையே. புக் சர்வீஸ் நீரடிச்சு சர்வீஸ் பண்றதெல்லாம் நம்ம ஊர்ல வழக்கம் தான். ஏன்னா ஆனா சவுத் கொரியால நீங்க புக்கையுமே சர்வீஸ் பண்ண வசதி இருக்கு. ஆக்சுவலா இருக்கு. அதாவது பொதுமக்கள் அதிகமா போலங்கிற பெரிய பெரிய லைப்ரரிகள்ல ஆல்ரெடி புத்தகத்தை யூஸ் பண்ணவங்களோட ஜெர்ம்ஸை நீக்கிறதுக்காக அதுக்கு இருக்க புத்தகத்தை புதுசா புதுப்பிக்கிறதுக்காக அங்கேயே ஒரு புக் சானிடைசேஷன் மிஷின் வச்சிருப்பாங்க. அதுல நீங்க படிக்க விரும்புற புக்கை பக்குவமா கொண்டு போய் சொருகி விட்டீங்கன்னா அந்த மிஷினை யூவி ரேஸை வச்சு பாக்டீரியாவெல்லாம் பஸ்ட் அவுட் பண்ணிடும். 99.9% கிருமிகள் போன அந்த புக் எடுத்து படிச்சு பரவசம் அடையலாம். சவுத் கொரியால பலரும் ஃபாலோ பண்ற மூட நம்பிக்கையில ஒண்ணுதான் 4ஆம் நம்பர் மேல இருக்க பயம். அதாவது சவுத் கொரியன் லாங்குவேஜ்ல 4ஆம் நம்பருக்கு
அப்படின்னு சவுண்ட் வரும். அதே நேரம் இறப்பு டெத்துக்கு அப்படியா? இதனால மரணத்துக்கும் 4 நம்பருக்கும் அவங்க நம்புறாங்கல்ல. 4 நம்பரை கேட்டாலே கொஞ்சம் ஒதுங்கிக்கிறாங்க. அதாவது பல அடுக்கு மாடிகள்ல இருக்க லிஃப்ட்டுகள்ல ஃப்ளோர் பட்டன்கள்ல 1 2 3 இருக்கும், 4 கிடையாது. இல்லன்னா ஸ்ட்ரைட்டா 5க்கு போயிடுவாங்க. அதே மாதிரி பல அடுக்கு மாடி கட்டிடங்கள்ல 4வது ஃப்ளோர்ல மட்டும் ரொம்ப கம்மியான விலைக்கு வாடகைக்கு கிடைக்குமா. அது போக உயர்ந்த வேண்டிய ஹாஸ்பிடல்ல 4 நம்பர்ங்கிறது ஃப்ளோர்லயும் சரி ரூம் நம்பர்லயும் சரி அறவே அவாய்ட் பண்ணிடுறாங்க. 4 நம்பர் அதிகமா வந்ததுன்னா அதையும் வாங்குறது இல்ல. அப்ப ரோல் நம்பர் 4 கிடையாதா? சொல்ற மாதிரி 4 gift செட்டா கொடுக்கறத விரும்புறது இல்ல, ஒரு கார்ட் லக்கா பாக்குறாங்க. கொரியால சோடியா சுத்துற பல பயன்பிள்ளைகளும் ஒரே மாதிரியான ட்ரெஸ் போட்டு சுத்துறத உங்களால பார்க்க முடியும். காதலர்கள்ல இருந்து கல்யாணம் வரைக்கும் மென்னு விமன் 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறது அங்க ஒரு வழக்க பழக்கமா இருக்கு. காரணம் தங்கள் இணை பிரியாத கப்பல்னு வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்காகவே இந்த மாதிரி மக்கள் ஒரு மேட்டரை ஃபாலோ பண்ண. அடுத்து என்ன, சவுத் கொரியால இருக்க பெரும்பாலான துணி கடைகள்ல ஒரே மாதிரி இருக்க மென்னு விமன் ட்ரெஸ் சேர்த்தியே வைப்பாங்களாம். ஒரே மாதிரி ஆடையை தேடி வர கியூட் கப்பல்களை குறி வச்சு ஜெண்டர் வேற ஆனா சேம் க்ளோத்ஸ் இங்க கடைகள்ல கிடைக்கும். The pregnant care வேர்ல்டுல எல்லா நாடுகளும் கண்ணு கருத்துமா பாத்துக்க வேண்டிய பிரெக்னன்ட் பெண்களை சவுத் கொரியால எக்ஸ்ட்ராவா ஒரு அரக்கன்னு சேர்த்து பாத்துக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் சவுத் கொரியால பர்த் ரேட் குறைஞ்சிட்டே இருக்கிறதுனால இங்க பிரெக்னன்டா இருக்க பெண்களுக்கு கவர்மெண்ட் அவங்களால முடிஞ்ச சப்போர்ட் கொடுக்குறாங்க. நீங்க ஒரு பிரெக்னன்ட் பெண்மணியா சவுத் கொரியால இருந்தா நேஷனல் ஹாப்பினஸ் கார்டுன்னு ஒண்ணு கொடுக்கப்படும். அதுல 1 மில்லியன் வானும் கிரெடிட் பண்ணப்படும். இந்திய மதிப்புல ஒரு 62,000 கிட்ட அளிக்கப்படும். அதை வச்சு முடியாத பட்சத்துல பிரெக்னன்சி செலவுகளை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதோட சவுத் கொரியால ஓடுற பெரும்பாலான பஸ்ஸுகள்ல பிரெக்னன்ட் பெண்களுக்கு தனியா சீட்டும் ஒதுக்குறாங்க. அதோட டெலிவரி அப்ப சிசேரியன்லாம் நடந்ததுன்னா அதுக்காக செலவுகளை கவர்மெண்ட் ஏத்துக்கிறாங்க. பெண்களுக்காக பாத்துக்கிறாங்க. ஒரு மாதிரி கொண்டாடுவாங்கன்னா அதாவது ஆண் மக்கள் அவங்களோட ஆளுக்கு ஏதாவது ஒரு பிரசன்ட் பண்ற மாதிரி அன்பை வெளிப்படுத்துறதுல ஆண்களோட கைகள் ஓங்கி இருக்க மாதிரி இருக்கும். ஆனா கொரியால கொண்டாட்டம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. அந்த கொரியாவை பொறுத்த வரைக்கும் காதலர் தினத்தன்னைக்கு பெண்மணிகள் தான் ஆண் கண்மணிகளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும். பெண்கள் முதல்ல காதலை எக்ஸ்போஸ் பண்ண எப்படி இருக்குங்கிற ஒரு வழக்கத்தை அங்க ஃபாலோ பண்றாங்க. இந்த ஒரு கல்ச்சர் இவங்களோட கலாச்சாரத்துல கலந்தது இல்ல. அத ஜப்பான்ல இருந்து கடன் வாங்கியிருக்காங்க. ஜப்பான்ல இருந்த மேரிஸ் சாக்லேட் கம்பெனிங்கிறவங்க பொதுவா ஆண்கள் தான் காதலை முதல்ல சொல்லணும்னு ஒரு வழக்கம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை மாத்தி விமன் சொன்னா எப்படி இருக்குங்கிற ஒரு கற்பனையில மார்க்கெட்டிங் பண்ணாங்க. அது காலப்போக்கில் ஜப்பான்ல ஹிட் ஆகி அதை சவுத் கொரியாவும் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதனால February 14 ஆண்களுக்கு பெண்கள் சாக்லேட் வாங்கி தராங்க. இதுக்கு கைமாற கடனை திருப்பி அடைக்கிற மாதிரி அடுத்த மாசம் March 14 ஒயிட் டேன்னு ஒண்ணு கொண்டாடி அது ஆண்கள் அன்பை திருப்பி காட்டுவாங்க அப்படின்னு ஒரு ஆதங்கத்துல இருந்தீங்கனாலும் அடுத்த மாசம் April 14 அதுக்கு ஒரு டே வச்சு கொண்டாடுறாங்க. நம்ம வாழ்க்கையிலேயும் நல்லது நடக்கும்னு ஒரு நம்பிக்கையால் மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்க சிங்கிள்ஸுக்கு April 14 பிளாக் டே. ஒற்றையர்கள்லாம் ஒண்ணு கூடி பிளாக் பீன் நூடுல்ஸ் சாப்பிட்டு கொண்டாடுறாங்க. அதை மக்களுக்கு ஒரு டே வச்ச ஊர் யாரு? அதான் April 1 இருக்கு. கல்ச்சர்ல மாசத்துக்கு ஒரு டேவை கலந்து விட்டு அதுக்கு ப்ராடக்ட் விற்கிற கம்பெனி எல்லாம் செழிப்பா இருக்காங்க. The beauty conscious அழகுனா இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு அளவுகோலை வச்சுக்கிட்டு அப்படி இல்லாம நார்மலா இருக்க ஆண்களையோ பெண்களையோ பெரிதளவுல மதிக்கிறது இல்லைங்க. கண்ணு நேக்கா இருக்கணும், மூக்கு ஷேப்பா இருக்கணும்னு கண்டமேடிக்கு பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸை வச்சிருக்கிறதுனாலயே சவுத் கொரியால தான் உலகத்திலேயே அதிகமான பிளாஸ்டிக் சர்ஜரிகளும் நடக்குது. பாடியை ஃபிட்டா வச்சுக்கிறது, கண்டபடி டயட் இருக்கிறது, நேச்சுரல் பியூட்டியை மாத்திர மாதிரி கண்டபடி சர்ஜரியை நடக்கிறது சொசைட்டி சொல்ற அழகை வச்சுதான் இங்க மதிக்கிறாங்க மத்தவங்களை. குறிப்பா ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணும்போது கூட அப்ளை பண்ணவங்களே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கான். அவங்கள தான் செலக்ட் பண்றாங்க. இதனால இங்க பெண் குழந்தைகளுக்கு பல பேரும் அவங்க மகளோட 16வது பர்த்டேக்கு டபுள் ஐலிட் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதுக்கு பணம் சேர்த்து அதை கிஃப்டா கொடுக்கறதா முடிச்சுக்கலாம். இந்த வீடியோல தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். பார்த்ததுல வீக்க வச்சது எதுங்கிறத சிவப்பு மாத்திரை உங்களால வருங்காலத்துல நடக்க போது தெரிஞ்சுக்க முடியும். நீல மாத்திரை உங்களால கடந்த காலத்துல நடந்ததை மாத்த முடியும். பார்த்து தேர்ந்தெடுக்கணும். எதை தேர்ந்தெடுத்தீங்க, ஃபியூச்சர் தான் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டி விடுங்க. சேனலை பிடிச்சிருக்கா அதுல போடுங்க. இந்த வீடியோவோட நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன். இது அவங்க ஃபேக்ட்ஸ். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா என்னன்னா அவங்க என்ன கிஃப்ட் போய் பிளாஸ்டிக் சர்ஜரி போய் கிஃப்டாலாம் கொடுக்குறாங்க 16 வயசு. நம்ம இதுல கருப்பா இருக்கவங்க எல்லாம் அப்படி நம்ம ஊர்ல ஒரு இது இருக்குல்ல அந்த மாதிரி அழகா இல்ல. நம்ம ஊரு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்லாம் ரொம்ப கம்மி எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எல்லாருமே என்ன இப்போ ஒதுக்குனா எல்லாருமே ஒதுக்குறாங்க. சில பேருக்கு பிடிக்காது, சில பேர் அதெல்லாம் பொண்ணுங்க கருப்பா இருந்தாலும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இங்க அங்க கம்பேர் பண்ணும்போது இங்க பரவாயில்ல.
அங்க இருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா வேலைக்கு வேலையே அழகா இருந்தாதான் கிடைக்குன்னா அப்போ வேலையே கிடைக்கும். ஆனா இந்த pregnant அது வந்து ஆமா அது சூப்பரான ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு. ஆமா ஆமா அதான் அந்த கார்ல குடுக்கறது. அதுக்கப்புறம் அந்த ட்ராலி ஒண்ணு அதுவும் சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா நம்ம என்ன வாங்குறோம், இதோட என்னது ஆஃபர் என்ன இருக்கு, அது விலை எவ்வளவு வாங்கியிருக்கோம், எவ்வளவு பில்லுன்னு அதிலே பாத்துரலாம். நம்மளுக்கு தேவைன்னா கூட திரும்பி வச்சிடலாம். கிளிக் பண்ணாலே பே ஆயிடுற மாதிரி வச்சிருக்கோம். நம்ம இதுல லைன்ல நின்னே அப்பா எவ்வளவு நான் நிக்கிறேன். ரொம்ப மோசம். ஒன்னு ரெண்டு நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இல்ல. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.